சிங்கப்பூரில் கோவிட்-19 தொற்றாளர்களின் எண்ணிக்கை அண்மைய நாட்களில் மீண்டும் அதிகரித்துள்ளது. கடந்த வாரத்தில் மாத்திரம் சுமார் 14,200 கோவிட் தொற்றாளர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளதுடன் சிங்கப்பூர் மற்றும் ஹாங்காங் பகுதிகளில் 257 பேர் கொரோனா தொற்றினால் பாதிக்கப்பட்டு தனிமைப்படுத்தப்பட்ட நிலையங்களில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். மேலும் பொதுமக்கள் தங்களை பாதுகாத்துக் கொள்ள தடுப்பூசிகளை பயன்படுத்துமாறும் விசேட பூஸ்டர் ஊசிகளை பெற்றுக் கொள்ளுமாறும் அந்த நாட்டு சுகாதார அமைச்சு அறிவுறுத்தியுள்ளதுடன் கண்காணிப்பு பணிகள் தீவிரமாக மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. காசா முழுவதையும் தங்களது கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வருவோம் என இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு தெரிவித்துள்ளார். 2023 ஆண்டு அக்டோபர் மாதம் 7ஆம் தேதி முதல் காசா மீது இஸ்ரேல் ராணுவம் தாக்குதல் நடாத்தி வருகின்றது. இஸ்ரேல் காசா இடையேயான முதல் கட்ட போர் நிறுத்த ஒப்பந்தம் கடந்த மார்ச் மாதம் 1ஆம் தேதி முடிவுக்கு வந்த நிலையில் போர் நிறுத்த ஒப்பந்த காலத்தை ஏப்ரல் மாதம் வரை நீடிக்கலாம் என அமெரிக்கா யோசனையொன்றை முன்வைத்துள்ளது. இதனை நிராகரித்த கமாஸ் அமைப்பு தங்கள் வசமுள்ள பிணை கைதிகளை விடுவிக்கவும் மறுப்பு தெரிவித்துள்ளது. அதைத் தொடர்ந்து காசா மீதான தாக்குதலை இஸ்ரேல் மீண்டும் ஆரம்பித்ததுடன் கடந்த மார்ச் மாதம் 19ஆம் தேதி காசா பகுதியில் இஸ்ரேல் நடாத்திய வான்வழி தாக்குதலில் பெண்கள், குழந்தைகள் உட்பட 436 பேர் கொல்லப்பட்டுள்ளனர். அமெரிக்காவில் உள்ள புலம்பெயர்ந்தோருக்கு எதிராக அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது. ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் நிர்வாகம் அமெரிக்காவில் உள்ள புலம்பெயர்ந்தோருக்கு எதிராக $1.8 மில்லியன் வரை அபராதம் விதித்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. இதுகுறித்து 4,500 புலம்பெயர்ந்தோருக்கு தகவல் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. நாடு கடத்தும் இறுதி உத்தரவு வழங்கப்பட்டதன் பின்னரும் அமெரிக்காவை விட்டு வெளியேறாத புலம்பெயர்ந்தோருக்கு இந்த அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது. சர்வதேச சந்தையில் இயற்கை எரிவாயுவின் விலையில் அதிகரிப்பு ஏற்பட்டுள்ளது. உலக சந்தையில் மசகு எண்ணெய் பீப்பாய் ஒன்றின் விலை $63.13 அதிகரித்துள்ளது. அத்துடன் பிரெண்ட் ரக மசகு எண்ணெய் பீப்பாய் ஒன்றின் விலை $66.46 அதிகரிப்பை பதிவு செய்துள்ளது. இதேவேளை உலக சந்தையில் இயற்கை எரிவாயுவின் விலை இன்றைய தினம் $3.38 வீழ்ச்சியடைந்துள்ளது. காசா போர் தொடர்பில் ஆஸ்திரேலிய கிரிக்கெட் வீரர் உஸ்மான் காவாஜா உருக்கமான கோரிக்கை ஒன்றை விடுத்துள்ளார். காசாவில் பாதிக்கப்பட்டுள்ள சிறுவர்களுக்காக அவர் இவ்வாறு குரல் கொடுத்துள்ளார். காசாவில் இடம்பெற்று வரும் தீவிர போரை நிறுத்துமாறு யுனிசெப் நிறுவனம் விடுத்துள்ள கோரிக்கைக்கு செவிசாய்க்குமாறே கோரியுள்ளார். உஸ்மான் காவாஜா தனது சமூக ஊடக பதிவில் இந்த விடயத்தை தெரிவித்துள்ளார். புதிய பாபாவங்காவின் சுனாமி குறித்த கணிப்பால் பொதுமக்கள் தங்களது பயண திட்டத்தை ரத்து செய்து வருகின்றதாக தகவல்கள் வெளியாகி வருகின்றன. ஜப்பானை சேர்ந்த ரியோ டட்சுகி என்ற பெண் புதிய பாபாவங்கா என அழைக்கப்படுகின்றார். மார்ச் 2011 டோகாகு பூகம்பம் மற்றும் சுனாமி, 1995 கோபு பூகம்பம், பாடகர் பிரெட்டி மெட்குரியின் மரணம் போன்ற நிகழ்வுகளை முன்னதாகவே இவர் கணித்திருந்ததாக குறிப்பிடப்படுகின்றது. இவர் தனது கணிப்புகளை 1999ஆம் ஆண்டு புத்தகம் ஒன்றில் வெளியிட்டுள்ளதாக குறிப்பிடப்படுகின்றது. இந்த புத்தகத்தில் திருத்தப்பட்ட பதிப்பு 2021ஆம் ஆண்டு வெளியிடப்பட்டதாக சுட்டிக்காட்டப்படுகிறது. குறித்த புத்தகத்தில் 2025 ஜூலை மாதம் ஜப்பான் மற்றும் பிலிப்பைன்ஸ் இடையே பெரிய அளவிலான சுனாமி ஏற்படும் என அவர் கணித்துள்ளார். இந்த சுனாமியானது 2011ஆம் ஆண்டு ஏற்பட்டதை விட 3 மடங்கு அதிகமாக இருக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆனால் டட்சுகியின் கணிப்பு தொடர்பாக ஜப்பான் அரசு இதுவரை தெரிவிக்கவில்லை என குறிப்பிடப்படுகின்றது. இதேவேளை ஜப்பானில் உள்ள சீன தூதரகம் இயற்கை பேரழிவு குறித்து தனது நாட்டு மக்களை எச்சரிக்கையாக இருக்குமாறு அறிவுறுத்தியுள்ளது. டட்சுகியின் ஜூலை தொடர்பான கணிப்பு காரணமாக ஜப்பானுக்கு வர திட்டமிட்டிருந்த சுற்றுலா பயணிகள் 50% பேர் தங்களது முன்பதிவை ரத்து செய்துள்ளதாக சுற்றுலா நிறுவனங்கள் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. ஜெர்மனியில் கார்ஸ்டன் தாபட் கண்டுபிடித்த 2ஆம் உலகப் போருக்கு முன்னர் பாவிக்கப்பட்ட நிலத்தடி மருத்துவமனை ஒன்று கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. இங்கு படுக்கைகள், ஆய்வகம், அறுவை சிகிச்சை அரங்கம் போன்றன உள்ளது. இதனை ஒரு நகர்ப்புற ஆய்வாளர் கண்டுபிடித்துள்ளார். அது 2ஆம் உலகப் போருக்கு முந்தியது என்று நம்பப்படுகிறது. ஜெர்மனியில் இருக்கும் கார்ஸ்டன் தாபட் கைவிடப்பட்ட மற்றும் அச்சுறுத்தும் வகையில் இருக்கும் இடங்களை தேடி அது குறித்து பதிவு செய்வதில் ஆர்வம் கொண்ட அவர் சமீபத்தில் கண்டறிந்த ஒரு இடம்தான் இந்த நிலத்தடி மருத்துவமனை. இதனை தனது இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் பகிர்ந்துள்ள அவர், உங்கள் காதுகளை திறந்து வைத்திருங்கள், ஆரோக்கியமாக இருங்கள் எனவும் பதிவிட்டுள்ளார்.